இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அப்பா நிலைமையை நினைச்சு பார்த்து படிடா, எப்படியாச்சும் நம்ம புள்ள கரையை சேர்த்துருவேன் அப்படின்னு காசை கட்டி படிக்க வைக்கிறாரா. 15 லட்சம் கடை வாங்கியிருக்காரா தம்பி. படி யாரா அவன் லூசு கோமட்டியா இருப்பான் போல. ஏண்டா பள்ளிக்கூடம் போல லீவ் விட்டாங்க, இப்போ வந்துட்டு கோப்பா 15 லட்சம் கடை வாங்கியிருக்காரா படிடா. ஏயில போவ லீவ் விட்டாங்க அப்புறம் படிடா அப்படின்னா அவன் எப்படா படிப்பான்? அடுத்த வருஷம் வந்து அடுத்த கிளாஸுக்கு போகும்போது தான் படிப்பான். ஏண்டா அட்வைஸ் பண்றதுக்கு வேற இடமே இல்லையாடா? ஆய் போற இடத்துல வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணுவியா? ஏயில போவ பாஸ், அவன் ஒரு அரை லூசு. அப்ப நான்டா நீ ஒரு முழு லூசு. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வழக்கம் போல ரீல்ஸ் கொடுமைகள் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல ஒரு மேட்டர் சொல்லியிருந்தேன். மேட்டராச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த மே 15ஆம் தேதி எனக்கு வந்து பிறந்த நாள், எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சுடுவாங்க, இப்படி அனுப்பிச்சுடுங்க, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க, இப்படி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கமெண்ட், விஜய் ப்ரோ எனக்கு இந்த மாசம் தான் பிறந்த நாள், விஜய் ப்ரோ எனக்கு இந்த மாசம் தான் கல்யாண நாள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாசத்துல பிறந்த எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மாசத்துல ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லாருக்குமே இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நல்ல காரியம் எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் நிறைய பேர்ல ஒரு 2 பேர் இந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. யாரு என்னன்றதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, குட்டி குஞ்சானங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த குட்டி பசங்களுக்குலாம் கேட்டுக்கிறேன், வெளியே போய் விளையாடாதீங்கடா, ரொம்ப வெயில் அடிக்குது, மூஞ்சி அப்புறம் வந்து கரிச்சட்டி மாதிரி கரையன் ஆகி போயிடும், பயங்கர வெயிலா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர், தண்ணி வந்து நிறைய குடிக்க வைங்க. ஸோ இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி ஹீட்டான பொருளை வந்து சாப்பிட வைக்காதீங்க. ஆயில் ஃப்ரை பண்ண எந்த பொருளுமே கொடுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியான பொருளை கொடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க. அண்டு 108 டிகிரிக்கு மேல அடிச்ச ஈரோடு மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளா வந்துட்டு முதலிடத்துல ஈரோடு தான் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, அது கடைசியில் சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 104 டிகிரி இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்க வெளிநாட்டில் இருந்தீங்க எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க கவுண்ட் பண்ணுங்க. உள்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறேன் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஊர்ல எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன். மறக்காம நீங்க எந்த ஊருன்ட்டு இந்த வீடியோல கவுண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எங்க ஊர் திருநெல்வேலியில இதோட பேரு நொங்குன்னு சொல்லுவோம். உங்க ஊர் திருநெல்வேலியில நொங்குன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் உங்க ஊர்ல இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியா? சொல்லிட்டா போச்சு. எங்க ஊர் தர்மபுரியில நாங்க எல்லாம் அத பலாப்பழம்னு சொல்லுவோம். பாண்டா உங்க ஊர்லடா? பாஸ், எங்க ஊர்ல இதுக்கு பேரு மூக்கு சளி. மூக்கு சளியா? சீ, கேயில போவ. நானே பரவாயில்லடா பலாப்பழம்னு சொன்னேன், அது ஒரு பைத்தியம். உங்க ஊர் சேர்ந்து நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. அடுத்து யாரு தம்பி நீ புதுசா இருக்க? ஆள் எப்படி இருந்தா என்ன, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். அதாவது தம்பி அன்னியன் படத்துல அம்பியா இருந்து அந்நியனாக மாறுவது எப்படின்ற வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாப்பல. அதுக்கு தான் வந்துட்டு பல்பொடி விளம்பரத்தில் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சரி, இந்த அம்பி டு அன்னியன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தம்பி. ஏண்டா வஞ்சர மீன் வாயா, அன்னியன் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்றானா, ஆத்து மீன் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்க. ஏண்டா அன்னியன் படத்துல எங்கடா விக்ரமு இப்படி ஒரு கேவலமான பர்ஃபார்மன்ஸை பண்ணாரு? எனக்கு தெரிஞ்ச மக்களே, ஆத்துலயோ குளத்துலயோ மீனை பூச்சி தூக்கி மேலே போட்டதான் அந்த மீன் தான் வந்துட்டு வாயை இப்படி திறந்து மூடும், இப்படி மூடிட்டு இருக்கோம். அதை பார்த்துதான் வந்து இந்த வெட்டிக்கிளி மூக்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான். எங்க இருந்துடா வர்றீங்க? எனக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்குன்னே புதுசா வரீங்களாடா? நல்லா இருங்கடா, நல்லா இருடா. திரும்ப ஒரு 10 கண்டென்ட் கொஞ்சம் வித்தியாசமா கொடுறா. அடுத்தவன பார்க்கலாம்பா. அவங்க நேம் APRSV இந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப் ஆயிடுச்சு அப்படின்னா இருமா ஒரு நிமிஷம். என் பேரு தான் வேல்முருகன், வீல ஸ்டார்ட் ஆகுது. நீ நல்லது சொல்லுவே இல்லை ஏடா கூடமா சொல்லுவேன்னு யாருக்கு தெரியும்? என்ன சொல்லுவா? இந்த பார், நீ நல்லது சொன்ன அப்படி சொன்னா
நான் பதில் கொடுப்பேன். நீ ஏடா கூடமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, பாண்டாதான் பதில் சொல்லுவா. நல்லதா கெட்டதா நீயே முடிவு பண்ணிக்க. இப்போ சொல்லு. இவங்கெல்லாம் காலையில பல்லே விளக்காம டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுருவாங்க. பாண்டா ஓரளவுக்கு தான் பொறுமை பாரு, பல்லுகள்லாம் உடச்சு போடுவேன். ஈன்னு இழிச்சுன்னா இவன் வந்து டெய்லியும் வந்து எல்லாரும் வீட்லயும் வந்து விளக்கு வச்சு பார்த்தா எல்லாரும் பல்லு விளக்காம வந்துட்டு டீ பிஸ்கட் குடிப்பாங்கன்ட்டு. அடியே ரத்தி அக்னி கோத்திரி, மோர் மிளகா மூக்கி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? உன் முகரைய பார்த்தாதான் 10 நாளைக்கு ஒரு டைம் பல்லு விளக்குற மாதிரி தெரியுது. இது பாண்டா அந்த அக்கா மூஞ்சிய பார்த்துட்டு நீ ஜோசியம் சொல்றா. பாஸ், அந்த அக்கா மூஞ்ச பார்த்தா 5 நாளைக்கு ஒரு டைம் தான் ஆய் போற மாதிரி தெரியுது. அடே நீ என்னடா அப்ப என்னன்னா மூக்கு சளின்ட்டு இருக்க, இப்ப ஆயின்ட்டு இருக்க. ஆனா பேயில போவ நீ அவளுக்கு மேல இருப்ப போல. பார்த்துக்க 5 நாளுக்கு ஒரு டைம் தான் நீ போவியா, அவ்வளவுதான். இது என்னடா அம்மனுக்கு வந்த சோதனை? போயாயோ வாங்கிட்டு. எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டிருப்பாங்களா? இந்த விரல வச்சு ஓட்டுலாம் போட முடியாது. இந்த விரல தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. பக்கோடா மூக்கி, இந்த விரல வச்சா ஓட்டு போட்டாங்க. சரி எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஜோக்கு மூஞ்சி முகர்லாம் பஞ்சர் ஆயிரும் பார்த்துக்க. இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் பண்ணினா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா ஆர்சிபியும் மும்பையும் லாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. சன்ரைசர்ஸ் கூட வின் பண்ணுவாங்க. என்ன யாரு வின் பண்ணுவாங்க? மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க பார்க்கலாம். டாடா. இவளுக்கெல்லாம் பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறாங்களா? எனக்கு ஒன்றே புரியல. என்னம்மா வீடியோ இது? ஏதாவது ஒரு சம்பந்தமாக வீடியோ போடலாம், இல்லை சிரிக்க வைக்கிற வீடியோவை போடலாம், இல்லை ஏதாவது கருத்தான வீடியோவை போடலாம், எல்லாம் கரு முடிச்சோம்னா எல்லாம் ரீல்ஸ் போடுங்க. எவ்வளோ பாட்டு இருக்குது, அதுக்கு லிப்சிங் கொடுத்துட்டு போவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நைட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏண்டின்ற மாதிரி. ஐயோ ஏக்கா மன்னிச்சிக்காக்கா, அவன் நைட்டுக்கு என்னமோ சாப்பிட்டுட்டு போகிறான். ஏன் சாப்பிட்லாம்? என்ன ஜொமேட்டோ இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி விட போறியா? ஆளு மூஞ்சி முகரையும் பாரு, பைத்தியம். சிப்ப ஓடி போலாமாவா? நானும் ரொம்ப நாளாக ஓடி போகலாம் தான் பார்க்குறேன். எப்பா நீங்கள் என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. சாப்பிட்டு தொப்பை வந்துச்சு, கொஞ்சம் காலையில் இருந்துச்சு ஓடி போனால் கொஞ்சம் தொப்பெல்லாம் குறையும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக சொன்னேன். இவ கூட ஓடி போயிடும்னு நினைக்காதீங்க. இருங்க இந்த அம்மனி எந்த ஓடி போகிறத சொல்லுதுன்னு பார்ப்போம். வீட்டுல இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இவ்வளோ என்கிட்ட இருந்துச்சு, உன்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்துட்டு வா. நான் எதுனா எட்டு வரணுமா? ஒரு நிமிஷம் நக்கு, நான் எடுத்து வரணுமா? இவன் காதலிங்க இடத்துலேயே ஒரு கவரிங் தான் போட்டிருக்கா. ஒன்று 150 ரூபா கூட 300 ரூபா தான் வரும். நான் எதனா எடுத்து வரணுமா? அதெல்லாம் வந்து சுட்டிடுமான்னு பார்க்குறியா? சரி இப்போ நான் எட்டு வரணும். எதுக்கு எட்டு வரணும் சொல்லு முதல்ல. ட்ராவல் பண்ணும்போது நான் அது இதுன்னு கேட்பேன், சரியா? நீ அது இதுன்னு கேட்டால் நான் அசிங்கமாக கேட்பேன், பரவாயில்லையா? சரி அது இதுன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வரேன். வேற என்ன எட்டு வரணும்? அப்புறம் மறக்காம சரக்குல எடுத்துட்டு வந்துரு. சரக்கு அப்புறம் இந்த அம்மெல்லாம் பொருள் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கா ஜுவல்ஸ்லாம்? நல்லா இருக்காவா? அட பழைய படத்தில் வர பைத்தியமே, அதெல்லாம் ஜுவல்ஸ் இல்லை, கவரிங் ஜுவல்ஸு. எனக்கு ஒரு சந்தேகம், ஓடி போகிறவ காலுக்கு செருப்பு தான் கேட்பான்னு பார்த்தா இவ கட்டிங் அடிக்கிறதுக்கு சரக்கு கேட்குறான். கூடவே தம்மு வேற. நல்ல ஒரு குடும்ப குத்து விளக்கு. மறக்காம பைக் எடுத்துட்டு வந்துரு. பைக் ஓடி போறது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? ஓடி போகிறதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ ஒரு முழு பைத்தியன்றதையும் சொல்ல மாட்டேன். ஓடி போகிறவங்க வந்து கொடுன்னு ஓடி போகணும். பைக் எடுத்துட்டு ஹாயா உட்காந்து போகிறது பேர ஓடி போகிறது. சரிம்மா ஓடி போய் என்ன பண்ண போகிறோம்? அடியே சின்னாலப்பட்டி சிலுக்கு, உன்னை கட்டிக்கிறதுக்கு மரத்தில் போய் மாட்டிக்கலாம். போமாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சில பேர் சிரிக்கிறத. ஓகே சூப்பர்.
என்னையா கோழி கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. யோ யாரியா நீ? என்னையா நடிக்கிறேன்ற பேர்ல எங்கெல்லாம் போட்டு இப்படி வாட்டி வதக்கிட்டு இருக்க? ஆனா இருந்தாலும் நீ சிரிச்சதுலயே அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சு, அது நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்து அதாவது பேசிக்கா இதுல ஆரம்பிச்சு லாஸ்ட்ல எந்திரன் அப்படின்ட்டு சிரிப்பா இல்லையா? ஓசி என்ன தலை சுத்துதா இப்போ சுத்தும் பாரு அப்படின்ட்டு சிட்டி ரோபோட் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஒரு சில வீடியோ நல்லா இருக்கு, ஒரு சில வீடியோ அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றது? எதுக்கு நீ இழிக்கணும்? டபுள் மீனிங்கா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஆக்சுவலா இந்த அக்கா பேரு தனுஜா சிங்கம். ஏக்கா இன்னிலேருந்து உன் பேரை தனுஜா அசிங்கம் அப்படின்னு மாத்தியோக்கா. ஏக்கா எண்ணெய் கடையில் உட்காந்துட்டு சீக்கிரமா அதை எப்படி சொல்றது? உன் அளவுக்கு அளவில்லாம போயிருச்சு. அடுத்த வீடியோவை பார்க்கலாம்பா. என்ன மாப்பிள்ளை ஒருத்தர் தான் இருக்காரு, பொண்ணு 4-5 இருக்கு. இது ஒன்று தான் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். பொட்டு என்ன பக்கத்துலேயும் போகிறான். அதே பேயில போவ 2 அங்கிட்டும் போகிறான். 7 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவர் ஒரு பொண்டாட்டியோடையும் வாழலாம், 5-6 பொண்டாட்டியோடையும் வாழலாம். ஒன்றுக்கே டவுசர் கலருது. இங்கிட்டு 2 இங்கிட்டு 3 5. வாங்கிக்கோங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மாமா காலில் விழுந்து. நீ நல்லாவே இருக்க மாட்டா. அடே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொண்ணே கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. 90s கிட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. உனக்கு 5 கல்யாணம், 5 பொண்டாட்டி கேட்குது. வாரத்துக்கு 7 நாள் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா சனி ஞாயிறு லீவு. இது 5 நாள் 5 பேர் வீட்டில். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். ஏண்டா வடச்சட்டி வாயா, அவன் 5 நிமிஷம் வெளியில் நடந்து போக முடியல, நீடா காஞ்ச பூண்டை கட்டிக்கிட்டு இப்படி ஹாயா ஆடிட்டு இருக்க. யாராவது வழியே போறவங்க லைட்டா கொளுத்தி போடுங்க. அப்படியே அந்த அணில் கூட்டு இப்படி எரிஞ்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு அதுவே எரிஞ்சாலும் எரிஞ்சிருண்டா. இதெல்லாம் ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து ரோட்ல ஆடிட்டு இருக்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு அக்கா ஒன்று நார்த் சைடில் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபேனை கட்டிக்கிட்டு ஒரு காஸ்டியூம் சொல்லி சுற்றிட்டு இருக்குது. அடுத்து பக்கத்து ஊர் நம்ம ஆந்திராவில் ஒருத்தன் அவனும் அப்படித்தான். இருங்க அவன் வீடியோ முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இந்த கத்திக்கப்பல் மூக்கம் காஸ்டியூம் பண்ணுன்னு பார்த்தா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை காதல் தோல்வியா இருக்குமோ? இருந்தாலும் ஒரு மனசு அத்தனை பேர் குடிக்க முடியாது, மாச கணக்காக வச்சு குடிச்சிருப்பான். இதை வச்சுலாம் கண்டிப்பா எந்த காஸ்டியூம் பண்ண முடியாது. ஏதாவது வேற எதனா பொருள் வச்சு பண்ணலாம். பீர் பாட்டில் வச்சு எப்படி காஸ்டியூம் பண்ண முடியும்? ஏண்டா பீங்கா மூக்கா, இப்பதான் சொன்ன அதை வச்சு இப்படி காஸ்டியூம் பண்ண முடியும்ட்டு அத்தனையும் உடைச்சி அதில் ஒரு காஸ்டியூமா போட்டிருக்கியாடா. நீலாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இல்லைடா, உலகத்தில் இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா. உங்களை மாதிரி ஆளெல்லாம் கொண்டு போய் நிலாவில் விட்டுட்டு அங்கிட்ட என்ன வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கான்னு விட்டுருணும். இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற ஒரு சில பேர் கமெண்ட், ஆமாம் கிரியேட்டிவிட்டியாக ஏதோ பண்ணான், உனக்கு ஏன்டா நொட்டுதை பண்ணிட்டு என்ன திட்டுறானுங்க. ஏன்டா பேய போவ கிரியேட்டிவிட்டி ஆனால் ஒரு மனசை போட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணணும். இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டு வெளியில் எவனா நடந்து போக முடியுமாடா? நீங்களும் போயிட்டு அவங்க கூட இதே மாதிரி ஒரு காஸ்டியூம் வாங்கி மாட்டிக்குவாங்க. மாட்டி 2 பேரும் ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிச்சுட்டுருங்க. பைத்தியங்களா போடாக்கிட்டு.
யோ பவுடர் டப்பா மூஞ்சி, நானே பயந்துட்டியா? ஏயா அந்த பிள்ளை ஸ்லோ மோஷன்ல இப்படி திரும்புன்னு பார்த்தா காட்டேரிக்கு காஸ்டியூம் போட்ட மாதிரி நீ வந்துட்டு நின்றுட்டு இருக்க. அப்படி பார்க்காத மாப்பிள, வெக்கமா வருது. எனக்கு மூஞ்ச பார்த்தா வெறுப்பு வெறுப்பா வருது. செங்கல் எடுத்து மூஞ்சில இப்படி கிரிட்டு 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 தேய்ச்சி விடுவேன். அப்படி பார்க்காத மாப்பிள, வெக்கமா வருது. அட போயா லூசு போயில, நீ வேற நேரம் கட்ட நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு இந்த ஆள் வீடியோ வேற பார்த்துட்டு நைட்டு தூங்குறேன்னா நைட்டு கனவுல இதே மாதிரி தான் ஒரு உருவம் தெரியுது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு நைட்டு உங்க கனவுல இதே மாதிரி ஒரு உருவம் வந்து நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா நாளைக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். என் வீடியோல ஒரு கமெண்ட். ஒரு கமெண்டா? என்ன கமெண்ட் அது? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பார்த்தா லவ் பண்ணணும் போல தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான், புக்கு 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 புக்குன்னு மூக்கே உடைச்சு விடுவான். அடே ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்க காமெடின்ற பேர்ல வந்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டு போயிடுறீங்க. அது சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன லவ் பண்ணும் போல இருக்குன்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு அது ஒரு வீடியோவை போட்டிருக்கு பாடுறா. இப்பெல்லாம் நீங்க கமெண்ட் பண்றதுனால அடுத்த உலகலிக்கு நான் தான் அப்படின்ட்டு இவளுக்குள்ள வந்து ஒரு நிரப்பு வந்துடுது. டேய் சரிம்மா, வந்து இப்படி கமெண்ட் போட்டான், அதுக்கு என்ன சொல்றப்போ? உங்களுக்கு என்ன தோணுது என்ன பார்த்தா? நான் எப்பவுமே ஓப்பன் டைப், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக மூஞ்சி மூடி சொல்லிடுவேன். எனக்கு உங்களை பார்க்கும்போது இப்படிலாம் திட்டணும்னு தோணுது. நான் என்ன திட்டணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து கொல்லாதவன் தனுஷ் நம்ப வச்சிருக்காங்க. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இப்படி வண்டி ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எல்லாமே இப்படி கிராஸா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்றதே வந்துட்டு இந்த கையில் இப்படி சாப்பிட மாட்டாரு, இந்த கையில் வந்துட்டு இப்படிதான் சாப்பிடுவாரு. அதே மாதிரி வேற அவ்வளோதான். அண்ணன் நல்லா இருக்குண்ணே. யோ நேராக பிடிச்சி நேராக ஓட்டிட்டு போயா, இப்படி நேராக ஓட்டிட்டு போறோன்னே போய் எங்கன்னா யார் மேலாம் முட்டி போகிறோம் இல்லை எங்கன்னா கீழே விழுந்துடுறோம். இதில் வேற இப்படி வேற போயிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்படியே பொல்லாதவன் தனுசு ஒரு ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க? போனாங்கட்டு. பல நாய்ங்களுக்கு திங்கிருக்கு சோறு இல்ல சரியா, ஆனா ஜாதி வெறி பிடிச்சா ஆடுவானுங்க. நீ செத்தா ஓன் ஜாதிக்காரனா தூக்கிட்டு வர்றான் சொல்றா. இதுக்கு எவனாவது கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியோட உன்னை பெத்துச்சு உங்க அம்மாட அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லியிருப்பாப்புல. இந்த மனுஷன் வந்து கடவுள்கிட்ட போயிட்டாப்புல. அதே மாதிரி இந்த காலத்திலையும் ஜாதி ஒழிக்க வேண்டும், ஜாதி என்னடா ஜாதி அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞர் வந்து குரல் கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஜாதி என்னடா ஜாதி அப்படின்ட்டு பேசுறாரு. இவர் யாரு அப்படின்ட்டு கொஞ்சம் இப்படி உள்ள போய் பார்த்தேன். சீ, நீங்களும் பாருங்க. ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாடு டு அயோத்தி பாத யாத்திரை. என்னை எல்லாருமே சங்கி சங்கின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. இந்து தர்மத்தையே கேவலப்படுத்துறீங்க. இந்து தர்மத்தை தூக்கி நிப்பாட்டுறவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? பல மாநிலங்களை கடந்து பல 1000 கிலோமீட்டரை கடந்து நான் பாத யாத்திரையா போயிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் என்னைய சங்கின்னு சொல்லி பெரும் மன உளைச்சலுக்கு பட்டிருக்கிறேன் நானு. சாவு சாவுல செத்த போல நீ இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன சாவு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஜீப் சொல்லியிருப்பாப்புல. ஏயோ அதாவது ஜாதி இல்லை அப்படின்ற மாதிரி பேசலாம். நீ இப்போ கொடியை கையில் வச்சுக்கிட்டு மதம் இருக்குன்னு பேசுகிற. மயிராண்டி ஜாதி மதம் ரெண்டுமே இல்லைன்ட்டு தானே பேசணும். எல்லாம் வந்துட்டு மூடிட்டு வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு அங்கிட்டு வந்து ஜாதிலாம் கிடையாது, என்னடா ஜாதி ஜாதிங்கிறேன். இங்கிட்டு கொடியை கையில் வச்சுக்கிட்டு இந்துத்துவம்லாம் என்ன பண்ணுறீங்க? என்னை வந்து சங்கின்ட்டு ஏழை இவனை சங்கின்னு சொல்கிறீங்க. சொங்கின்னு சொல்லுங்க. போ, இந்துவா இருந்தா என்ன, நீ போய் கடவுளை கும்பிட்டு வா. இதென்ன இந்து மட்டும் தான் பெருசு, அடுத்து கிறிஸ்டின் மட்டும் தான் பெருசுன்றாடா. எப்பா எல்லாரும் பூமிக்கடியில் தான் போறீங்க, அதாவது மண்ணுக்குள்ளதான் போறீங்க. இருங்க அண்ணாத்த என்ன சொல்றாருன்னு பாப்போம். அயோத்தி போறதா, ராமரை பார்த்து தரிசனம் பண்றதா, இல்ல இங்கேயே தூக்குப்பட்டு சாகுறதான்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இந்து தர்மத்தை தூக்கி நிப்பாட்டுறவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. இவர் வந்து ராமரை பக்கத்துக்கு போயிட்டு இருக்காரு. போறவரு இப்படி சிவனேன்னு போனா பிரச்சனை கிடையாது. போற வழியில் வந்துட்டு 100-108 வீடியோ போட்டுட்டு போயிட்டு இருக்கா போல. அதை பார்த்துட்டு நம்ம ஆளு என்ன பண்ணிருக்காங்க, சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு தாங்கிட்டு போகணும். அதை தாங்கிக்க முடியாம இந்துத்துவத்தை
தனக்குன்னு எடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, கரெக்டாக கடவுளுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடவுளை மதிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. உன்ன மாதிரி வந்துட்டு போற வழியில போனை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசினா 1000 கருத்து வரத்தான் செய்யும். லூசு பல. ஏன் இந்துக்களுக்கு சங்கின்னு பேர் வந்துச்சு அதையாவது சொல்லுங்க சரியா? அட கூறுகட்ட கோமுட்ட ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அப்புறம் பார்த்துக்க, நானும் இந்து தான். அதாவது வந்துட்டு இப்போ என்னெல்லாம் வந்து யாரா சங்கி சங்கின்னு சொல்றாங்களா, நான் வந்து எல்லாத்தையும் மூடிட்டு வந்து கரெக்டா இருக்கேன்ல, அதை விட்டுட்டு இவரு ஏன் சங்கி சங்கின்னு பேர் இருந்துச்சு சொல்லுங்க. இந்துவா இருக்கிற எல்லாத்தையும் சங்கின்னு சொல்ல மாட்டாங்க, சங்கி வேலை பார்க்குறாங்க பார்த்தியா, சங்கி வேலை, அந்த சங்கியை மட்டும்தான் சங்கின்னு சொல்லுவாங்க. அட சங்கி மங்கி. இல்ல இந்து தர்மத்தில் பிறந்தது பாவமா இல்ல சாபக்கேடா, அதையாவது சொல்லுங்கப்பா சரியா? ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன், என்னால முடியல. யார் சாமி இவரு? யாரு? குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. நீ பிறந்த ஒரு சாபக்கேடு. கடவுள் தான் வச்சுக்கேன், கண்டிப்பா பேர்பட்ட ஆளெல்லாம் பார்த்தா காரி துப்பிடுவாப்பல. மனுஷனா வாழுங்கடா அப்படின்னா மதத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இவங்கிட்டலாம் அட்வைஸ் பண்ண முடியாது. நம்ம ஏதோ காமெடி பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏய் பைத்தியம், ஏய் சாதனா ஆண்டி, ஆடு உன்னை ஆட வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு பாவாடையை முட்டிக்கு மேலாம் தூக்கிட்டு இப்படி டங்கா டங்கான்னு குதிச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்க்குற நாங்களாம் பாவம் இல்லை, இறக்கி விட்ட ஆடு. ஆண்டி நல்லா ஆடுறச்சி, நல்லா ஆடுற. என்ன ஆப்பின்னு தெரியல, ஆண்டிக்கு ஃபுல் மூடில் வந்து பயங்கரமாக இறங்கி டம் குடுப்பான்னு வந்து குத்திட்டு இருக்குது. சரி ஓகே மக்களே, ஆண்டி ஹாப்பியாக இருக்கட்டும். ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வீடு கட்டிடுச்சு. அடுத்த ஆண்டி வந்து ஒரு அம்பாஸ்டர் காரோ ஆடி காரோ சீக்கிரம் வாங்கிடும்னு நினைக்கிறேன். சரி ஆண்டி, ஏதாவது கண்டென்ட் நல்லா கொடுங்க சரியா? உங்களெல்லாம் கலாய்ச்சி ரொம்ப நாள் ஆகுது. சரி ஓகே மக்களே, நம்மளும் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, எதனா சொல்ல நினைக்கிறத கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்கள் பிரச்சனை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.